வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை. உங்களிடையே இருக்கும் நான் லாஸ்லியா மரியநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் காலமானார். இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும். வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி சீஷெல்ஸுக்கு பயணம். தமிழகத்திலும் கேரளாவிலும் எதிர்வரும் சில மணித்தியாலயங்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீஷெல்ஸுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி இன்று முற்பகல் சீஷெல்ஸை சென்றடைந்துள்ளார். இன்று அதிகாலை 2:10 அளவில் ஜனாதிபதி NUL 707 இலக்க விமானம் மூலம் சீஷெல்ஸ் நோக்கி பயணித்ததாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சேவை கடமை அதிகாரி தெரிவித்துள்ளார். சீஷெல்ஸ் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற ஜனாதிபதியை அந்நாட்டு ஜனாதிபதி மற்றும் உப ஜனாதிபதி ஆகியோர் வரவேற்றுள்ளனர். ஜனாதிபதியுடன் 18 பேர் கொண்ட குழுவினரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். போலீஸ் திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனை 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவினால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக போலீஸ் திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு தமது சட்டத்தரணிகளுடன் ஆஜராகிய சந்தர்ப்பத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். LTTE அமைப்பு தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே இன்று அவர் அழைக்கப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் காலமானார். தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 75வது வயதில் அவர் காலமானார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் முக்கிய பல பதவிகளை வகித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் செயற்பட்டு வந்தார். சிரேஷ்ட சட்டத்தரணி MHA அசீஸின் புதல்வரான ஷிப்லி அசீஸ் பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்களின் உறுப்பினராகவும் செயற்பட்டு வந்தார். இலங்கை அகதியா இயக்கத்தின் தலைவராக அவர் செயற்பட்டு அதனை வழிநடத்தி வந்தார். காலஞ்சென்ற ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸின் ஜனாசா ராஜகிரிய லேக் வீதியில் உள்ள அன்னாரின் இல்லத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு மாலை 5:30 ஜாவத்தை முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. கொழும்பில் உள்ள குப்பைகளை புத்தளம் அருவக்காடு பகுதியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோரை நேற்று பிரதி அமைச்சர் காதர் மஸ்தான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். முழுக்க எமது புத்தளத்தை பாதிக்கும் என்று சொல்வதனால் நான் அது சம்பந்தமாக ஜனாதிபதியோடும் பேசிட்டு ஏனைய அமைச்சரோடும் பேசிட்டு இது என்ன இதுக்கு மாற்று வழிகள் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராயலாம். ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அங்கு சுற்றாடல் மாசுறுதலோ அந்த வளங்கள் பாதிக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் பேசுகிறோம். புத்தளம் அருவைக்காடு பிரதேசத்தில் கழிவுகள் கொட்டப்பட உள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 11வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கடத்த முற்பட்ட தேக்கு மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக கடத்த முற்பட்ட வேளையில் இந்த மரக்குற்றிகள் நேற்றிரவு புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லோரியை சோதனைக்குட்படுத்திய போதே இந்த மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேகத்தின் பேரில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட தேக்கு மரக்குற்றிகளின் பெறுமதி 3 லட்சம் ரூபாய் என புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். 69வது இராணுவ தினத்தை கொண்டாடும் வகையில் மன்னார் மடுப்பகுதியில் இராணுவத்தினரால் சிறுமதான பணிகள் இடம்பெற்றன. மன்னார் தள்ளாடி இராணுவ தலைமையக 54வது படைப்பிரிவு மன்னார் நகரத்தை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். இன்று காலை 7:30 மணிக்கு இந்த சிரமதான பணிகள் ஆரம்பமாகின. இந்த சிரமதான பணிகளில் 800க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பங்கு பெற்றிருந்தனர். இதேவேளை மன்னார் தட்சிணா மருதமடு பகுதியில் உள்ள 61வது படைப்பிரிவு மன்னார் மடுதேவாலய வளாகத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர்.
அம்பாறை காரைதீவு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று மதிலொன்றில் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் அம்பாறை சம்மாந்துறை பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் அதிக வேகமே இந்த விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அம்பாறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் மேற்கு பகுதியில் அரபு கடற்பிராந்தியத்தில் ஏற்பட்ட தாழ்முகம் காரணமாக கடந்த 3 நாட்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகின்றது. தற்போது தாழ்முகமானது நாட்டை விட்டு நகர்ந்து செல்கின்ற போதிலும் மேல் மத்திய சப்ரகமுவ தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவித்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் மின்னல் தாக்கங்களிலிருந்து அவதானமாக செயற்படுமாறு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். முழுவதிலும் நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை நாளை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, மேல், கிழக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு, தென்மேற்கு திசைகளின் ஊடாக காற்று வீசும். அரபு கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்ட தாழ்முகம் வங்காள விரிகுடா மற்றும் வடக்கு அந்தமான் தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதனால் கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமிழகம் மற்றும் கேரள மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கடலுக்கு சென்ற மீனவர்களையும் கரைக்கு திரும்புமாறு இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவித்தலை இலங்கை மீனவர்களுக்கு விடுப்பதாக தேடுதல் நடவடிக்கை பிரிவின் உதவி பணிப்பாளர் பத்மபிரிய திசேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை பலத்த மழை காரணமாக பதுளை, கேகாலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் யாட்டியாந்தோட்டை, ருவன்வெல்ல, தெகியோவிட்ட பகுதிகளுக்கும் பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் நெலுவ, தவலம, நாகொட, பத்தேகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் பதுளை மாவட்டத்தின் ஹில்தமுள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது.